புக் எடுத்து வச்சுட்டு உங்கள் பாஷெல்லாம் தேவன் இந்த மாதம் 11வது மாதம் 1ஆம் தேதி கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்த வசனத்தை எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், தேவன் என்ன பண்ணுறாருன்னா, வானமும் பூமியும் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அப்படி கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களும் அப்படி இருப்பார்கள் என்று இந்த மாதம் தேவன் நம்மளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், கடைசி காலத்தில் நம்ம பார்த்தோம். இப்போ என்னமோ தெரியாது, வேறு எந்த மெசேஜ் எடுத்தாலும் தேவனை சொல்கிறது என்ன, கடைசி காலத்தை பற்றி சொல்லு. போதும், நீ சொன்னதெல்லாம் போதுமா, நீ இனிமேல் என்ன பண்ண, கடைசி காலத்தில் எப்படி இருக்கணும், எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறார். ஏன்னா தேவன் சொல்லியிருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் இந்த கடைசி காலத்தில் நடக்க வேண்டியது. தீர்க்கதரிசிகளை மூலமாக சொல்லியிருக்கிற காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு கண்ணார பார்த்து கொண்டு இருக்கிறோம், காதார கேட்டு கொண்டு இருக்கிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஆயுதமாய் ஆகி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல் நம்ம என்ன பண்ணோம், கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய ஒவ்வொரு காரியங்களும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போது இப்போ நம்ம பார்க்கணும் கடைசி கால நிகழ்வுகள் 2 பாகம் 2. அதை நீங்கள் பார்க்கும்போது அடையாளம் என்ன நம்ம கேட்கணும் இல்லையா. சீஷர்களை கேட்குறாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே கடைசி காலம் வரும்போது அடையாளம் என்ன. நீங்கள் சொல்கிறீங்க இந்த கல் மேலே கல் இருக்காது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆண்டவரே கடைசி காலம் வரும்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவர் அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறார், இயேசு கிறிஸ்து கிட்ட. அதுபோல தான் இப்போது நீங்கள் கூட கேட்கலாம், ஆண்டி அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் எடுத்து பாருங்கள், மத்தேயு 24:14 நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத்தேயு 24:14 ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பரலோகம் எங்கும் சகல ஜனங்களுக்கும் பூலோகம் எங்கும் சகல ஜனங்களுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன்னா கடைசி காலம் ஏன் இன்னும் வராமல் இருக்கிறது அப்படின்னா, கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய ஒவ்வொரு காரியங்களும் தேவன் நடத்தி கொண்டு இருக்கிறார். மத்தேயு 24:14 நீங்கள் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜனங்களுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லாருக்கும் என்ன ஆகுதுன்னா சுவிசேஷம் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. இனி பார்த்தீங்கன்னா காடு மேடில் மலைகளில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சுவிசேஷம் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. எந்த கிராமத்தில் போனாலும் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிற அளவுக்கு தேவனோட காரியங்கள் எல்லா இடங்கள்லாம் கேள்விப்படணும். செடி கொடி பூண்டுகள் கூட என்ன பண்ணணுமா, தேவன் வருவாருன்னு சொல்லி அவங்களுக்கு அதுக்கு தெரியுமா. அதனால் இன்னும் சுவிசேஷம் அறிவு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கிறது. அது என்ன பண்ணுறாங்கன்னா அறிவித்து கொண்டே இருக்கிறாங்க. அது முடிஞ்சு உடனே தேவனோட வருகை வரும். அது வரதுக்கு முன்னாடி என்னென்ன நடக்கும், ஆண்டவரோட வருகைக்கு முன்னாடி என்னென்ன நடக்கும்னு சொல்லி போட்டது நம்ம தியானிச்சிருக்கிறோம். அதில் நடக்கும் அது. ஹல்லேலூயா. அதே போல் நீங்கள் பார்க்கும்போது 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 6-8 வசனங்கள் நீங்கள் படிங்க. 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 6-8 வரை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, படிங்கம்மா. இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கின்றீர்களே. தடை செய்கிறது என்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. ஹல்லேலூயா. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து. அவர் என்ன பண்றாரு, அது வெளிப்படுத்தினாலே கர்த்தர் தட வாயின் சுவாசத்தினாலே அவன் அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவான். அல்லேலூயா. போதுங்க. அவர் என்ன பண்றாரு, கடைசி காலத்துல சத்ருவானவர் என்ன பண்றா, அவனுக்கு கிரியைகளை செய்து கொண்டிருக்கும் போது அவர் என்ன பண்றாருன்னா அவர் நாசம் பண்ணுவார்.
அவனுக்கு கடைசி காலத்தில் அவன் எழும்ப முடியாமல் நாசம் பண்ணுவான். அதுக்கு முன்னாடி என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது எழுத்துக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 16லிருந்து 18 வரை நீங்கள் பார்க்கும்போது அது சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் தரித்திரர்களும் சுயாதீனமும் அடிமைகளையும் அவர்கள் யாவரையுமே தங்களே வலது கரத்திலாவதும் நெற்றிகளிலாவதும் ஒரு முத்திரையை பெற்று கொடுக்கி அந்த மிருகத்தின் முத்திரையாவதும் அதன் நாமத்தையாவதும் அதன் நாமத்தின் இலக்கத்தையாவும் தரித்து கொள்ளுகின்றவர் தவிர வேறொருவரையுமே கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. அதனாலே ஞானம் வெளுங்கும் அந்த மிருகத்தின் இலக்கம் புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவான். அது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கின்றது. அதனுடைய இலக்கம் 666. அல்லேலூயா. ஆனால் பாருங்க, கடைசி காலத்தில் அவர் என்ன பெரியோரு சிறியோரு எல்லாரும் நெத்திலவும் முத்திரை போடப்படும். அல்லேலூயா. அப்போ அந்த முத்திரை நீங்கள் போட்டிக்கிட்டீங்கன்னா விற்கவும் முடியும், வாங்கவும் விற்கவும் முடியும். அந்த முத்திரை போட்டிங்கன்னா நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அம்முத்திரை யார் போடுவாங்க? கையிடப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த முத்திரை போடுவாங்க. அப்போ நம்ம நினைக்கலாம், ஆண்டவரோட வருகை வரும்போது நம்மளை பரிசுத்தவான்கள் அவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். கைவிடப்பட்டவங்களும் ஒவ்வொருத்தரும் இந்த முத்திரை போடாமல் அவங்க விற்கவோ வாங்கவோ விற்கவோ எதுவும் செய்ய முடியாது. அதனால இந்த பரிசுத்தவான்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ அதற்காக ஓடி ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் நடக்கிறது. அப்போ அந்த வருகைக்கு நம்ம ஆயுதமாக இருக்கணும். அந்த முத்திரை நம்ம போடக்கூடாது. இப்போ அந்த முத்திரை போடாமல் இருந்த என்ன, அப்படி போடாமல் இருந்தால் கூட நம்ம வாழ முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த முத்திரை போட்டிங்கன்னா போக முடியாது. உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும், இல்லை நீங்களேன்னு வச்சுக்கோங்களேன், நாமளே குழந்தை இருக்கும். அந்த குழந்தை என்னதுன்னா பால் இல்லை, பசிக்குது, அழுவுது அது. அப்போ நீங்கள் போய் கேட்கும்போது அந்த குழந்தைகளுக்கு பால் என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. ஏன்னா உனக்கு முத்திரை இருந்ததா அந்த குழந்தைக்கு நீங்கள் பாலை வாங்க முடியும். ஏதாவது நீ விற்கணும், அந்த நேரத்தில் பசி தாகம் விற்கணுன்னா கூட அந்த முத்திரை இருந்ததா தான் நீ போய் விற்க முடியும். அப்போ அந்த முத்திரை நீங்கள் போட்டிங்கன்னா பரலோக ராஜ்யம் இல்லை. எது சூஸ் பண்ணுவீங்க? நீங்கள் எது சூஸ் பண்ணுவீங்க? பரலோக ராஜ்யத்தை கொஞ்சம் பேர் சூஸ் பண்ணுவீங்க. பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா என்ன ஆகுதுன்னா, செத்துருவானவனு துரித்து கொண்டே இருப்பான். முத்திரை போடும். யாருக்கு முத்திரை இல்லையோ அவனுக்கு தெரிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணிடுற, ஆதார் கார்டு, கைரேக்கு, கண்ணு இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். ஆனால் நம்ம அப்போ என்ன பண்ண முடியாது, தப்பிக்கவே முடியாது. எங்கிருந்தாலும் நம்மளை கண்டுபிடிச்சிடுவான். அதனால இதை இப்போ கடைசி காலத்தில் என்ன ஆகுதுன்னா சிப்பு போடுறாங்க. அந்த சிப்பில் இப்போ நம்ம கொடுத்துருக்கிற அந்த கண், அந்த கை, விரல் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே தெரிஞ்சிடும். நம்ம எங்கே ஒளிஞ்சிருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ நம்ம முத்திரை போட்டு தான் ஆகணும். அப்போ அந்த முத்திரை போட்டதுக்கப்புறம் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. அதுக்கு முன்னாடி தேவன் என்ன பண்ணுறாரு, நம்மளை எடுத்துக்கொள்ளுவார். பரிசுத்தவான்களை என்ன பண்ணுறாரு, எடுத்துக்கொள்வார். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால் அந்த முத்திரை பிசாசானவனு எல்லா இடத்திலும் போடுறான். கைவிடப்பட்டவங்க யார் யார் இந்த பூமியில் வாழ்கிறாங்களோ எல்லாரும் நெத்திலவும் அவர் முத்திரை போடுவான், இல்லைன்னா கையில் முத்திரை போடுவான் அப்படின்னு சொல்லி நம்ம வேதவசனத்தை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அதே போல் நீங்கள் 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 13லிருந்து 17 வரை நீங்கள் வாசிங்க. ஆன்றியம் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களை நிமித்தமும் நீங்களே நம்பிக்கையற்றவர்களாய் மற்றவர்களையே போல, பாருங்க சகோதரர்களை, நீங்கள் மற்றவர்களை போல நீங்க என்ன பண்ணத, தூங்கி கொண்டு அறிவில்லாமலே இராதீங்க. துக்கித்து பாருங்க. உங்களுக்கு என்ன பண்றேன்னா, யாராவது கன்னடால வாசிக்கிறீங்களா? நிரச்சலேனி அப்படின்னா தெரியாம இருக்கிற ஜனங்கள் போல நீங்க துக்கப்படாம. இப்ப என்ன பண்ற, யாராவது மரித்து போன நம்ம என்ன பண்றோம், துக்கப்படுறோம். போயிட்டானே, நம்மளை விட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், துக்கப்படுறோம். அது போல நீங்க என்ன பண்ணுங்க, அது துக்கப்படாம. ஆமேன். தமிழ வாசியமா. அன்றியும்
சகோதரரே, ஆ, நீங்கள் இன்னின்னைக்கு பிரகாரமாய் இன்னின்ற பிரகாரமாய் நடக்கவும் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாயிருக்கவும் தேவனுக்கு பிரியமா இருக்கவும் வேண்டுமென்று வேண்டும் என்று நீங்கள் ஆ, எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே ஆ, அதிகமாய் ம், தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆ. இல்லம்மா அது இல்லம்மா அது இல்ல. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் ஆ, நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான நீங்கள் நம்பிக்கையற்றவரானா மற்றவர்களைப் போல மற்றவர்களை போல துக்கித்து துக்கித்து அறிவில்லாதிருக்க அறிவில்லாத எனக்கு மனமில்லை. ஆமா, ஏன்னா மற்றவர்களை போல, ஏன்னா நம்ம கிறிஸ்தவங்க, நம்மளுக்கு தெரியும் நம்ம மரித்தாலும் மறுபடியும் ஆண்டவர் உயிர் எழுப்புவாருன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். மற்றவங்கள நினைப்பாங்க இன்னும் அவ்வளோதான், இனிமே அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அதனால அடுத்தவங்களை போல மற்றவங்களை போல நம்ம யாராவது மரித்து போனாலோ நம்ம துக்கித்து கொண்டே இருக்கக்கூடாது. ஏன்னா இன்னொரு ராஜ்யம் இருக்குது, அங்கே நம்ம அவங்கள போய் பார்க்கலான்னு சொல்லி ஒரு தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலராகிய பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா, சொல்லுகிறார். அதே போல் இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்றுமே விசுவாசிக்கின்றோமே. அப்படியே இயேசுவுக்குள்ளே நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவருடனே கூட கொண்டு வருவார். அல்லேலூயா. அது இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோட வந்தாருன்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா? அதே போல மரித்தவர்கள் தேவனோட மறுபடி வருவார்கள் என்று நீங்க என்ன பண்ணுங்க, அறிவிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல 15 பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கும் சொல்லுகின்றதாவது கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாமும் நித்திரை அடைந்தவர்களுக்கும் இருப்பதில்லை, முந்திக் கொள்வதில்லை. ஏனென்றால் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதரின் சத்தத்தோடும் எக்காலத்தோடும் அவர் என்ன பண்றாரு? அல்லேலூயா. சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்தும் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்களும் முதலாவதாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. என்னென்ன மரித்தவர்களை முதலாவதாக எழும்புவார். எக்கால சத்தத்தை தொனிக்கும் போது கல்லறைகள் எல்லாம் துறக்கப்படும். அம்மரித்தவர்கள் எல்லாம் மறுபடியும் எழும்புவார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் போடும்போது எப்படி கல்லறைகள் எல்லாம் துறக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் எப்படி எடுத்துக்கொண்டாரோ அதுபோல மரித்திருக்கிற பரிசுத்தவான்கள் எக்கால சத்தம் அங்கே தொனிக்கும் போது அவர் கல்லறைகள் எல்லாம் துறக்கப்படும். அவர் என்ன பண்றாரு? போவார்கள், ஆண்டவரோட போவார்கள். ஹல்லேலூயா. பின்பு 17 பாருங்க, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேலே அவருடனே ஆகாயத்தின் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடனே கூட இருப்போம். ஹல்லேலூயா. அப்போ உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் நம்ம கூட என்ன பண்றாரு? தேவன் என்ன பண்றாரு? எடுத்துக்கொள்வார். அப்போ எப்பொழுதும் நம்ம கர்த்தரோட இருப்போம். யாருக்கு இந்த வாழ்க்கை வேணும்? யாருக்கு இந்த வாழ்க்கை வேணும்? ஆனால் நமக்கு எல்லாருக்கும் இந்த வாழ்க்கை வேணும். ஹல்லேலூயா. அதற்காக தான் நம்ம என்ன பண்றோம்? தேவன் அழைத்து இருக்கிறாரு. உயிரோடு மரித்த பரிசுத்தவான்களும் எழுப்புவாங்க. உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் நாம போவோம். கர்த்தரோட எப்பொழுதும் நம்ம என்ன பண்ண நித்தியமாக நம்ம வாழ்றவங்களாக நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. அதாவது கடைசி காலத்தில் நடக்கிற வேண்டிய காரியங்கள் தீர்க்கதரிசிகளை மூலமா தேவன் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. நாம் நினைக்கல இந்த முத்திரை வரும்போது என்ன பண்றது, எப்படி நம்ம தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பயம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தைகளை நம்ம கீழ்ப்படி நடக்கும் போது கர்த்தர் நம்மளை ஒரு நாள் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அதுக்காக அது அவளை தேடுங்க, வாங்க, விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற காரணம் என்னன்னா இதுக்காக தான். ஏன்னா நமக்கு இன்னொரு வருகை இருக்கிறது. ஆண்டவர் மறுபடியும் அவர் என்ன பண்ணார்? நம்ம எடுத்துக்கொள்வார். இன்னொன்று 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51 54 வரை நீங்க பாருங்க. 15வது 1 கொரிந்தியர் 15 51 51 to 54. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதோ உங்க ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நம்ம என்ன பண்றோம்? மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா.
ஒரு பாருங்க, ரகசியத்தை அவர் நம்மளுக்கு சொல்றாரு. போல சொல்றாரு, உங்க ரகசியத்தை உங்களுக்கு நாங்க சொல்றேன். என்ன பாருங்க, ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை என்றாருங்க. அது எப்படி? அப்ப நீங்க நினைக்கலாம், நித்திரை அடைவதில்லைன்னு சொல்லியிருக்கிறாரே, எப்படி நம்ம அங்க தேவன் எடுத்துக்கொள்வாரு? யாருக்காவது சந்தேகம் இருக்கா? நித்திரை அடைவதில்லைன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. தேவன் என்ன சொல்றாரு? உயிரோட இருக்கிற பரிசுத்தவான் நீ நித்திரை அடைவதில்லை, ஆனா உன்னை மறுரூபத்தோட நான் எடுத்துக்கொள்ளுவேன். புரிஞ்சுதா? மறுரூபமாக்கிடுவேன். இந்த இடத்துல என்ன பண்றோம்? இத்தனை பேர் நம்ம இருக்கிறோம்னா, அவருக்கு விருப்பம் யாரோ அவர் இங்கே மறுரூபமாக்கி அவர் அப்படியே எடுத்துக்கொள்வார். நம்மளுக்கு மரணம் இல்லை. எலிஷாவை எப்படி ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், யோனோக்கன் எப்படி ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், அதெல்லாம் நீங்க விசுவாசித்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அல்லேலூயா. வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்கள் நம்ம விசுவாசிக்கும் போதே தெரியும், நம்ம தேவனு உயிருள்ள தேவன். அதே போல இந்த உயிரோட இருக்கிற நம்மளை தேவன் என்ன பண்ண மறிக்காம எடுத்துக்கொள்ளுவார். பாருங்க, பாருங்க இந்த வீடியோ பாருங்க, வீடியோவில் எப்படி போகுது. இது ஒண்ணுமே உயிரோட இருக்கிற நம்ம பாரு, இப்படிதான் போய் ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். உயிரோட தான் இருப்போம், ஆனால் ஒரே நிமிஷத்துல ஒரே நொழிப்பதில் அவர் என்ன பண்ணார்? நம்மளை எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோரை அழிவில்லாதவராய் எழுந்திருப்பார்கள், நாமமும் மறுரூபமாக்கப்படுவோம். பாருங்க, எக்காலம் தொனிக்கும் போதே உள்ளார இருக்கிறவங்களால் எழுந்திடுவாங்க. அப்போ நாம் உயிரோட இருக்கிற நம்மளை கூட தேவன் எடுத்துடுவார். அல்லேலூயா. பாருங்க, அழிவுள்ளதாகிய இது அழியாமலும், சாவுக்கு எதுவாகிய இது சாவாமலும் தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதே போல 54 பாருங்க, அழிவுள்ளதாகிய இது, அது 2 வாட்டி சொல்லியிருக்கிறார். அழிவுள்ளதாகிய இது அழிவாமலும், சாவுக்கு எதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கின்ற வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தை அப்பொழுது நிறைவேறும் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அதே போலதான் நம்ம என்னன்னா, ஒரு ஆசை நம்மளுக்கு என்னன்னா, எனக்கு உங்களுக்கு எப்படி தெரியாது, எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, ஜீவ கிரந்தத்தில் பேர் எழுதப்படணும், எண்ணத்தில் பிதாவின் நாமம் எழுதப்படணும், பரலோகத்தில் எனக்கு ஒரு இடத்த ஆண்டவர் ஆயுதப்படுத்தி வைக்கணும். அதுக்காக தான் இந்த பாடுகளும் இந்த அவமானங்களும் நிந்தைகளும் உபதிரங்கள் எல்லாம். அல்லேலூயா. ஆனால் இதெல்லாம் உங்க உள்ளத்துல வந்துச்சுன்னா, இதுதான் நம்ம வாழ்க்கை, இப்படி தான் இருக்கும், இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்க உள்ளத்துல வந்துச்சுன்னா, நீங்க என்ன பண்ண, நீ உலகத்தை வெறுத்திடுவீங்க. தேவன் சொல்ல, நீ உலகத்தை வெறுத்து என் பின்பற்றுவான். ஆனா உலகத்தை வெறுத்துட்டா எப்படி நீங்க நினைப்பீங்க? ஆனா உங்க தேவைகள் எல்லாம் தேவன் சந்திக்கிறவராயிருக்கிறார். உங்க தேவைகளை தேவன் சந்திக்கிறார். வீடு இல்லையே, நம் பிள்ளைங்களை திருமணம் பண்ணலையே, நம் வாடி கட்டணுமே அப்படின்னு சொல்லி இங்க இருக்கலாம். ஆனா கர்த்தரை தேடும் போது கர்த்தர் உங்களை எல்லா தேவைகளும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு நாள் கூட உங்களை உபாசமா வைக்க மாட்டார். அல்லேலூயா. இந்த கொரோனா வந்தபோது கூட கடைகளெல்லாம் மூடிட்டாங்க. எத்தனை பேர் கஷ்டப்பட்டீங்களா எனக்கு தெரியல. கஷ்டப்பட்டீங்களா? சாப்பாடு இல்லாமல் கொரோனா இருக்கும்போது 3 டைம் சாப்பிட்டீங்களா? ஹெல்ப் பண்ணாங்க. சரி, தேவனுக்கு அதை சொல்ல. கொஞ்சம் சிலர் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் நம்ம தேவ பிள்ளைகளான நம்மளுக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் தேவனை நடத்தினாங்க. எத்தனை பேர் மரித்து கூட போயிட்டாங்க. ஆனால் தேவன் நம்மளை என்ன பண்ணார்? நம்ம குடும்பங்கள்லாம் எந்த ஒரு ஆபத்து விபத்து இல்லாமல் தேவன் நம்மளை பாதுகாக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அதே போல் தான் இந்த உபத்திர காலத்தில் பஞ்ச காலங்கள் வரும்போது கூட நம்ம குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும்னா அவர் கற்பனையின்படி நம்ம நடக்கிறவங்களாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் எந்த வசனம் வாசித்தோம் நம்ம இப்போ? 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 14 இருந்து 17 கூட அதே வசனம் தான். சொல்லியாச்சா? ஓகே. அப்போது சரி,
1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 6வது வசனத்திற்கு பாருங்க. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? நீங்க எல்லாம் சொல்லணும். அந்த வசனம் சொல்லுங்க. வசனம் சொல்லுங்க. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாங்கள் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். அல்லேலூயா. மற்றவர்களை தூங்கிறது போல நாம் என்ன பண்ணக்கூடாதான்? தூங்கக்கூடாது, விழித்து கொண்டு இருக்கணும். எத்தனை பேர் தூங்க மாட்டீங்க? தூங்க மாட்டீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் அது உண்மைதான். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? ராத்திரி பகலு தூங்கிட்டே இருப்பாங்க. மற்றவர்களை போல, யாரை போல? தூங்கி கொண்டு இராதீங்க. அந்த தூக்கத்தை என்ன ஆகுதுன்னா திருதிரத்தை கொண்டு வருது. கொஞ்ச நேரம் கை முடக்கிட்டு தூங்குறோம் அப்படின்னு சொல்லி யார் யார் தூங்கணுதான். ஆனாலும் அழுக்கு மீறி தூங்கக்கூடாது. அது தரித்திரம். ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ராத்திரி பகல் தூங்கிட்டே இருப்பாங்க. அப்படி நம்ம தூங்கி கொண்டு என்ன பண்ணக்கூடாதா? இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்? விழித்திருக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். ஜெபம் பண்ணுறவங்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி விழித்திருந்த ரகசிய வருகைக்கு நம்ம ஆயுதமாக இருக்கணும். அப்படின்னா நம்ம தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி தேவனை பாதத்தை நீங்கள் ஒரு 15 நாள் நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். கரெக்டாக ஒரு 3 மணிக்கு எழுப்புனீங்கன்னா 3 மணி 4 மணிக்கு எழுங்க போதும். சாயந்தரம் இப்போ நான் பாருங்கள் 11 ஒரு நாள் 11 11 ஆகுது. காலையில் என்ன பண்ணுறேன்னா 3:45 எழும்பிடுறேன். அந்த தூக்கம் எங்கே போச்சு தெரில. ஏன்னா அது பழக்கம் உங்களுக்கு ஆகிடும். எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் அந்த பழக்கம் ஆகிடும். அப்போ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்கள் மறுபடியும் என்ன, நீங்கள் எழும்ப வேண்டாம், தேவனே எழுப்பிடுவார். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் வேலைக்கு போகிறவங்கன்றதுனால கொஞ்ச நேரம் நீங்கள் தூங்கலாம். மினிமம் ஒரு 5 மணிக்காவது நீங்கள் எழுவணும். ஏன்னா வேலைக்கு போகிறீங்க, கஷ்டப்படுறீங்க. ஒரு 5 மணிக்காவது எழும்பி தேவனை பாதத்தில் எத்தனை மணி நேரம் உக்காடுறீங்க? காலையில் 1 மணி நேரம், 1/2 hour, 1 மணி நேரம். பரலோக வாசல் அப்படியே திறந்துடும். பரலோக வாசல் அப்படியே திறந்துடும். பாரப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு 6 மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கிறாங்க. இவங்களை முதலாவதாக பரலோக ராஜ்யம் திறக்கணும் உடனே. அல்லேலூயா. அப்படி இல்லை. நம்ம என்னென்னா ஆண்டவருக்காக தியாகம் பண்ணுறவங்களாக நம்ம இருக்கணும். மினிமம் ஒரு விசுவாசி 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு நம்ம ஜெபிக்கணும். எத்தனை மணி நேரம்? தசபாகம் எவ்வளோ கொடுக்கணும்? எவ்வளோ கொடுக்கணும்? எவ்வளோ மணி நேரம் ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரத்துக்கு எத்தனை மணி நேரம் தசபாகம் கொடுக்கணும்? 2 மணி நேரம். கொடுக்குறீங்களா? நான் காசே கொடுக்கறது இல்லையா, தூக்கத்தில் வேற எப்படி கொடுக்கறது? அதுதான் பரலோகம் அப்படியே திறந்துருக்கும் உங்களுக்காக. அப்படி நம்ம என்னன்னா அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணும்போது அது கை கொண்டு நடக்கும்போது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல் நம்ம ரகசிய வருகையிலே நாம் ஆயுதமாக இருக்கணும்னா நீங்கள் மற்றவங்களை தூங்குறது போல் நீங்கள் தூங்காமல் விழித்து கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டு நீங்கள் இருக்கிறவங்களாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, வேதத்தை நாங்கள் வாசிக்கிறவங்களாக நாம் இருக்கணும். பின்னாடி வருது. அப்படி நம்ம இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நம்மளை அந்த ஒரு ரகசிய வரிகளை நம்ம தேவனை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் நீங்கள் பார்க்கும்போது லூக்கா 21:36 நீங்கள் வாசித்து பாருங்கள். லூக்கா 21:36 நீங்கள் பார்த்தா, ஆகையால் இனி சம்பவிக்க போகின்ற இவைகளுக்கு எல்லாமே நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கும் முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இயேசு சொல்றாரு. ஹல்லேலூயா. மனுஷகுமாரனுக்கு நீங்க அவங்க முன்பாக நீ நிற்கணும்னா நீ என்ன பண்ணி எப்பொழுதும் ஜெபம் பண்ண கொண்டிரு. ஹல்லேலூயா.
அப்படி நீ ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது அவருக்கு முன்பாக போய் தைரியமா நீ நிற்க முடியும். அவர் சொல்லுவார், என் மகள் ஒரு நாளைக்கு பாரு இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணா, என் கற்பனைப்படி அவளை நடந்தா, அவளுக்கு என்ன பண்ண பரலோக ராஜ்யம் திறந்திருக்கும். அல்லேலூயா. அதே போல தான் நம்ம இப்போ எப்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னது போல மனுஷனுக்குமாரனுக்கு முன்பாக நம்ம நிற்கணும்னா அவர் எப்பொழுது நம்ம ஜெபம் பண்றவங்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் என்ன பண்ண ஜெபமே பண்ண மாட்டாங்க, வேதத்தை வாசிக்க மாட்டாங்க. வாரத்தில் ஒரு நாள் போயிட்டு பைபிள் அங்கே வச்சுட்டாங்கன்னா மறு வாரத்தில் தான் வருவாங்க. அது வருவாங்க, இல்லைன்னா 4-5 வாரத்துக்கு கழித்து வருவாங்க. தேவன் அங்கே இருக்கட்டும், நம்ம வேலை நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம கஷ்டம் யாருக்கு தெரியும்? நம்ம கஷ்டம் தேவனுக்கு தெரியுமா? நம்ம கஷ்டம் தேவனுக்கு தெரியும். தேவனுக்கு தெரிஞ்சிருந்தா ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது? நான் எப்படி ஜெபிக்க முடியும்? எப்படி வேதத்தை வாசிக்க முடியும்? என்ன சொல்கிறீங்க இதுக்கு? இப்படி கேள்வி கேட்குறவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்கள், யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். இந்த கேள்வி கேட்குறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவாங்க? முனியம்மா செப்பு. தேவனுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சோதனை வருது, அவமானங்கள் வருது, நிந்தைகள் தெரிஞ்சவங்களுக்கு. தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு, தேடாமல் இருந்தா, நீ தேடி சோதனை வருது வேற, நீ தேடாமல் இருந்து சோதனை வருது என்ன? நம்ம யாருக்கு அடிமையாக இருக்கிறோம்? பக்தி உள்ளவனுக்கு ஒரு சோதனை வேற. யோபுக்கு வந்த சோதனை இல்லையா? வெளிப்படுத்தல் 1:10 எடுங்க. வெளிப்படுத்தல் 1:10 அதிகாரத்தை வாசிங்க. 10 2:10 1:10 2:10 பாரு. ನಿನಗೆ ಸಂಭವಿಸುತ್ತಿರುವ ಬಾಧೆಗಳಿಗೆ ಹೆದರಬೇಡ. யாராவது ஒருத்தர் வாசிங்க. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு வேணும் பயப்படாதே. என்ன சொல்றாரு? யாருக்கு சொல்றாரு இது? யாருக்கு சொல்றாரு? நீங்க சொல்லணும். நீதிமான்களுக்கு சொல்றாரு, தேவனுக்கு கீழ்படுறவங்களுக்கு சொல்றாரு. நீ பயப்படுற பாடுகளை குறித்து எவ்வளவு வேணும் பயப்படாதே. நீ பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக, நீதோ நீங்க பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்த உண்மையாயிரு. மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை அவர் என்ன பண்றாரு உங்களுக்கு? யாருக்கு ஜீவ கிரீடம் கொடுக்கிறாரு அப்படின்னா, தேவனுக்கு கீழ்ப்படிந்த இருக்கிற அந்த பரிசுத்தவான்களுக்கு வர அந்த சோதனை. யோபுக்கு அந்த சோதனை வரும்போது கூட தேவன் அவர் மறந்தாரா? மறுதலித்தாரா? தேவன் இல்லைன்னு சொன்னாரா? பவுலுக்கு அவ்வளோ சோதனை வந்தது. பவுல் என்ன பண்ணுறாராம்? சிறைசால போட்டாங்க, அடிச்சாங்க, துன்பப்படுத்தினாங்க, துப்புனாங்க. அவர் என்ன பண்ணார்? சோதனைகள் கூட ஜெயித்தார். அவர் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடனே, விசுவாசத்தை காட்டுக்கொண்டே ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டே அப்படின்னு சொல்றாரு. அதுபோல அந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது சோதனைகள் வருதா? இல்லை. அந்த மாதிரி சோதனைகள் என்ன இல்லை, நமக்கு இல்லை. ஆனால் என்ன பண்ணுறாரு? நீ பரிசுத்தவானா இருந்தால், பரிசுத்தவாளாக நீ இருந்தால், தேவனுக்கு பயந்து கீழ்படுறவளாக நீ இருந்தா, இதுக்கெல்லாம் நீ என்ன பண்ணாது? பயப்படாதே. தேவன் சொல்றார், நீ இதுக்கெல்லாம் நீ பயப்படாதே. நீ இதில் நீ பலனோட இருந்தால் உனக்கு என்ன பண்ண? ஜீவ கிரீடத்தை உனக்கு நான் கொடுக்குறேன். ஆனாலும் நீ சோர்வோ, பலவீனங்களோ, வியாதியோ, துன்பமோ, கஷ்டங்களோ, கண்ணீரோ, மரணமோ, துக்கமோ எதுலாவது நீ என்ன பண்ண வந்துச்சுன்னா அதில் நீ சோர்ந்து போனா பயப்படாதே. நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை நான் கொடுக்குறேன். இதுதாங்க பரிசுத்தவான்களை சோதிக்கிறப்படுறாங்கன்னா இப்படிதான். ஆனால் தேவன் கீழ்ப்படியாமல் சோதிக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அவர் அப்படியே கஷ்டப்பட வேண்டியதுதான். அல்லேலூயா. அதனால் பரிசுத்தவான்களை போல நம்ம இருக்கணும். பரிசுத்தவான்களுக்கு இன்னொரு காரியம் யோவான் 14:2-3 நான் அடிக்கடி சொல்லுவேன். என்னன்னா, யோவான் 14:2-3 என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கும் சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் ஆயுதம் பண்ணுகின்றேன்.
நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயுதம் பண்ணின பின்னவும் நான் இருக்கின்ற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். அல்லேலூயா. அப்பா, இந்த சோதனைகளும் இந்த பலவீனங்களும் இதெல்லாம் வந்தாலும் தேவனுக்கு நாம் உண்மையாக இருக்கும் போது, தேவனுக்கு நாம் கீழ்ப்படியும் போது அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயுதப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ஸ்தலத்துக்கு நம்ம போகணும்னு சொல்லி தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஆசை. அந்த ஸ்தலத்துக்கு நம்ம போகணும்னா இந்த உலகத்தில் உபத்திரங்களும் பாடுகளும் வந்தாலும் அதை சகிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம கர்த்தர் என்ன பண்ண நம்மளுக்கு ஒரு இடத்த ஒரு ஆயுதப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதே போல தான் நீங்கள் பார்க்கும்போது இந்த பவுல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ பாடுகளை பட்டிருக்கிறார். ஆனால் அந்நிய ஜனனான அந்த பவுலு, கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக இருந்த பவுலு, கிறிஸ்தவங்களை தூஷித்த பவுலு, கிறிஸ்தவனை சிறைசால போட்ட பவுலு, ஆனால் அவரும் தேவனை தெரிந்து கொண்டு அவர் என்ன பண்ணார், ஒரு ரத்த சாட்சியாக அவர் மரித்தார். எவ்வளோ உபத்திரங்கள் வந்தது, ஆனாலும் தேவனை விட்டு அவர் விலகவில்லை. சீஷர்கள் நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ உபத்திரங்களை வந்தாலும் பாடுகளை வந்தாலும் தேவனை விட்டு அவர் விலகவில்லை. பேதுரு என்ன பண்ணார், தலை கீழே போட்டு என்ன பண்ணுறாரு, சிலுவை எடுத்தார்கள். அவர் சொன்னார், சிலுவையில் என்னை இங்கே இப்படி போடாதீங்க, சிலுவை போடுறதுக்கு என்ன எஜமானனாக என் தேவன் அப்படி போட்டிருக்கிறாங்க, அப்படி நீர் எங்களை போடாதீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னை தலை கீழே வச்சு எனக்கு சிலுவையில் போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, தலை கீழே வைத்து காலை மேலே போயிட்டு அவங்க சிலுவையில் போட்டிருக்கிறான். எதுக்கு, ஏன் இப்படியெல்லாம் இவங்களெல்லாம் சகித்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு தெரியும், என்னைக்கு இன்னொரு ராஜ்யம் அங்கே இருக்கிறது. என் தேவனுக்காக நான் பாடுபடும் போது என் தேவனை நான் மறுபடி போய் பார்ப்பேன். எனக்கு ஒரு ஸ்தலத்தை அங்கே ஆயுதப்படுத்தி வைத்து இருக்கிறார். ஸ்தலத்தில் நான் போய் என்ன பண்ண, ஒரு ராஜாவாக நான் இருப்பேன் என் தேவனோட. அது போலதான் நமக்கு என்னென்ன, ஒரு உலகத்தில் பாடுகள் உபத்திரங்கள் இருந்தார், ஒரு ஸ்தலத்தை நம்மளுக்கு ஆண்டவர் ஆயுதப்படுத்தி வைத்திருக்கிறார். ஸ்தலத்தை நான் போய் எப்பொழுதும் நம்ம தேவனோட சந்தோஷமா சமாதானமா இருக்க முடியும். அல்லேலூயா. அதே போல நீங்க பார்க்க 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம், அதில் பாருங்க 20வது வசனம், 23வது வசனம், 35வது வசனம், 28வது வசனம். அதில் நீங்கள் பார்த்தா 20வது வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 15:20 படிச்சு பாருங்க. கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷரால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. மனுஷனாலே மரணம் உண்டாதனால் மனுஷனாலே உயிர்த்தெழுதலும் உண்டாயிருந்தது. மனுஷனாலே மரணம் யாருக்கு உண்டானது? ஆதாம் ஏவாள். நீங்கள் பார்க்கும்போது அவரை தவிர அவங்க பாவம் செய்யும்போது மண்ணினாலே உருவாக்கின மனுஷன் மண்ணுக்கே போவான் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், ஆண்டவர் சொன்னார். அதுபோல மனுஷனாலே மரணம் வந்தது. அதே அந்த மரணம் என்ன வருது படிங்க, உயிர்த்தெழுதல் வருது. இயேசு கிறிஸ்து மூலமா நம்மளுக்கு என்ன ஆகுது, உயிர்த்தெழுதல் வருகிறது. 21 வாசியமா. ஆதாமு மனுஷனால் மரணம் உண்டானபடியா மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல, ஆதாமுக்குள்ள எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆமா, கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் என்ன பண்றாங்க, உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். ஆதாமு வரும்போது பாவம் செய்யும் போது என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவர் மரணத்தில் மண்ணில் உண்டாததுனால மண்ணுக்கே போவாயன்னு சொல்லி ஆண்டவர் சபிச்சாரு. அதுக்கப்புறம் இப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து அவர் எப்படி உயிரோடு எழுந்தாரோ அதுபோல் மறுபடி மரித்த நம்மளை மறுபடி உயிரோடு எழுப்புறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 23 வாசி. 23. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவன் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்து பின்பு வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. 35. ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவரும் சொன்னாகில், எப்படி மரித்தவங்களும் எப்படி எந்த சரீரத்தில் வருவாங்க அப்படின்னா 58 பாருங்க. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள்ளே நீங்கள் படுகின்ற பிரயாசம் இருதவா இருக்கிறது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளிலே எப்பொழுதும் பெருகுகின்றவர்களுமாயும் இருப்பீர்களாக. அல்லேலூயா. அப்போ கர்த்தரை நீங்கள் பாடுபடுகின்ற பிரயாசம்,
விருதாவாது. நம்ம கர்த்தருக்கு பாடப்படுகிற பிரயாசம் விருதாவாது. நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் உறுதியாய் தேவன பாதத்தால் உறுதியாய் அசையாதவர்களும் கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுதும் பெருகுகின்றவர்களுமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. எப்பொழுது தேவனோட உறுதியாய் நீங்க இருப்பீர்கள். நீங்க எதுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, கவலைப்படவே கூடாது. அல்லேலூயா. எப்பொழுது நம்ம தேவனோட இருக்கிறோம், தேவனோட ராஜ்யம் நம்மளுக்கு இருக்கு, நமக்கு ஒரு இடத்தை அவர் ஆயுதப்படுத்தி வைத்து இருக்கிறார். அந்த இடத்துக்கு நம்ம போகணும். இந்த பூமியில வாழ்ந்த கொஞ்ச காலம், ஆனா நமக்கு இன்னொரு வாழ்க்கை அங்க இருக்கிறது. அங்கே ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் தெரிந்து கொண்டவங்களுக்கு அங்க ஒரு இடத்தை தேவன் ஆயுதப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 21, 22, 21 நீங்க வாசிச்சீங்கன்னா, கிறிஸ்து எனக்கு ஜீவனும் சாவு எனக்கு ஆதாயம் ஆகிலும் சரீரத்திலே பிழைத்திருக்கின்றவர்களே என் கிரியைக்குமே பலனாய் இருப்பதால் நானே தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனென்றால் இவ்விரண்டினாலேயும் நானே நெருக்கப்படுகின்றேன். தேகத்தை விட்டு கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கும் ஆசையுண்டு. அது அதிக நலமாய் இருக்கின்றது. அப்படி இருந்தும் நான் சரீரத்திலே தரித்திருப்பது உங்களுக்கும் அதிக அவசியம். அல்லேலூயா. ஆமா, தேவனோட கிறிஸ்துவோட நம்ம ஜீவிக்கிறோம். எப்பொழுதும் அவர் கூட நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. அதே போல தேவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள், இந்த கடைசி காலத்தை பற்றி நம்ம 2 வாரமாக நான் தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் வீட்டில் கூட நீங்கள் போய் இது என்ன பண்ணுங்க, வசனங்கள் இது எழுதி நீங்கள் தியானிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ 2 மட்டும் இது மட்டும் வாசிச்சிடுங்க. கொலோசியர் 3:4 வாசிங்க. ஏனென்றால் நீங்களே மரித்தீர்கள், உங்கள் ஜீவனே கிறிஸ்துவுடனேயே தேவனுக்குள்ளே மறைந்திருக்கின்றது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களுமே அவரோடனே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், ஆனால் உங்கள் ஜீவனு கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. நம்ம மரிக்கும்போது ஆனால் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவோட நம்ம ஜீவன் அங்கே போய் நிற்கும். அல்லேலூயா. தேவன் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வார்த்தைகள் நம்மளுக்கு தேவனுக்கு கொடுத்தார். மற்றது அடுத்த வாரம் நாம் தியானிக்கலாம்.